ஒரு நிலம் வளமா இருந்தா தான் விளைச்சல் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தாங்க நம் இதயம் கூட நல்ல நிலமாக இருந்தாதான் அதுல தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் மனதுக்குள்ள பதிந்து பலன் கொடுக்குங்க. நாம செய்கிற தவறு என்னன்னா, கர்த்தர் நமக்கு செய்கிற அநேக நன்மைகளை இது சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிறது தானே, இதை விடலாம் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுப்படுத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லாம நம்ம இருதயத்தை கடினப்படுத்துறோங்க. அதுதான் கற்பாறை இருதயம். இதுதான் பவுல் சொல்றாரு, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய இருதயம் சீர்படணும்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. நம்ம கிரியேட்டர்கிட்ட ஏன் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க நம்ம கேட்கும்போது அவர் தன்னுடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் எழுதுவார். அதை செய்யக்கூடிய பலனையும் பக்குவத்தையும் நமக்கு கொடுத்து நல்ல நிலமாய் நம் இருதயத்தை மாற்றுவார். So let's say heartful thanks to God for everything and live joyfully. God bless you.